சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் விபத்துக்குள்ளான ஈரான் போர்க்கப்பல், 100க்கும் மேற்பட்டோர் மாயம். காலி வைத்தியசாலையில் ஈரானிய கடற்படையினருக்கு சிகிச்சை, ஒருவரின் நிலை கவலைக்கிடம். ஈரானிய கடற்படையினருக்கு மனிதாபிமான ரீதியில் உதவி, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர் தொடர்பில் அனுர விசேட கூட்டம், எரிபொருள் கொள்வனவு குறித்து ஆராய்வு. நிலக்கரி விவகாரம் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தெரிவிப்பு. போர் வேண்டாம், ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தொடர்பில் ஸ்பெயின் விசனம். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் இன்று வெடிப்புச் சம்பவம் ஒன்றால் மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலான டெனாவில் இருந்த 180 ஈரானிய கடற்படையினர் மற்றும் மாலுமிகளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாக அஞ்சப்படுகிறது. இந்த கப்பலில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தால் அதிலிருந்த 75க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடல் எல்லைக்கு வெளியே சுமார் 25 மைல் தெற்கே இன்று அதிகாலை ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கிய சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட ஈரானிய கடற்படையினர் பணியாளர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் கப்பலில் இருந்த 75க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த கப்பல் நேரில் மூழ்குவதற்கு முன்பு விடுத்த பேரிடர் அழைப்பை அடுத்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு ஸ்ரீலங்கா கடற்படையினர் இதுவரை 35 பேரை மீட்ட போதிலும் கப்பலில் இருந்த மீதமுள்ள குழுவினருக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தங்களுக்கு இன்னும் தெரியவில்லை என ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. தற்போது காணாமல் போன 100க்கும் மேற்பட்டவர்களில் பலர் பலியாகி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மீட்கப்பட்ட 32 ஈரானிய மாலுமிகள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக காலையில் உள்ள பிரதான மருத்துவமனைக்கு வெளியேற்றப்பட்டனர். கப்பல் மூழ்கியமைக்கு பெரும் வெடிப்பு சம்பவம் ஒன்றை காரணம் என குறிப்பிட்டுள்ள போதிலும் இந்த வெடிப்பு கப்பல் மீது நடத்தப்பட்டு நேரடி உந்தகனை தாக்குதலால் ஏற்பட்டதா என்பது உறுதியாக தெரியவில்லை. இலங்கையின் காலி கடற்பகுதியில் விபத்துக்குள்ளான ஈரானின் ஐரிஸ் டெனா போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானிய கடற்படையினர் கராப்பட்டிய போதான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். கராப்பட்டி போதான மருத்துவமனையின் இயக்குனர் வைத்தியர் SD ஜூஎம் ரங்கா ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவித்தார். இலங்கையின் காலிக்கடற் பகுதியில் விபத்துக்குள்ளான ஈரானின் ஐரிஸ் டெனா போர்க்கப்பலிலிருந்து 32 பேர் மீட்கப்பட்டு கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 7 பேருக்கு பாரிய காயங்களும் ஏனையவர்களுக்கு சிறிய காயங்களும் காணப்படுவதாக கராப்பட்டி போதனா மருத்துவமனையின் இயக்குனர் வைத்தியர் SD ஜூஎம் ரங்கா ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஈரானிய கடற்படையினர் பலவிதமான காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வெட்டுக்காயங்கள், தீக்காயங்கள் மற்றும் எண்பு முறிவுகள் அவர்களுக்கு காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். காயங்களுக்கான சரியான காரணத்தை தற்போது கண்டறிய முடியாதுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். காயமடைந்த ஏனையவர்களும் கரைக்கு கொண்டுவரப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனை தயாராக இருப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு போர்க்களத்தால் இலங்கைக்கும் நெருக்கடி வரும் என ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்லிய பின்னணியில் அவரே எதிர்பாராத ஒரு நெருக்கடியின் ஒரு பக்கம் ஈரானிய போர்க்கப்பலான டெனா இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் மூழ்கிய செய்தி மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஈரானிய கடற்படையினரை காப்பாற்றிய செய்தியுடன் வந்துள்ளது.
ஈரானிய கடற்படை முற்றாக அளிக்கப்படும் என அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் சூளுரைத்து 48 மணி நேரத்திலும் அமெரிக்காவின் ஆபரேஷன் எவிக் பியோரி படை நடவடிக்கையின் 5ஆம் நாளிலும் இந்த கலம் இலங்கை கடல் எல்லைக்கு வெளியே வலப்பக்கம் சரிந்து மூழ்கி வருகிறது. மத்திய கிழக்கில் கடும் போர் நிலவும் பின்னணியில் இந்த போர்க்கப்பல் வளைகுடாவுக்கு அப்பால் மூழ்கி இருந்தாலும் இந்த செய்தியில் இயந்திர கோளாறு குறித்த ஊகங்கள் அல்லது காரணங்கள் அநேகமாக இரண்டாம் பட்சமானவையாகத்தான் இருக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. ஒன்றில் இந்த கப்பல் மீது மர்ம தாக்குதல் வெளிப்புறத்தில் இருந்து நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் இல்லையேல் ஈரானுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான தூரத்தில் தனியான உள்ள போர்க்கப்பலில் இருந்ததாக தாக்கப்படுவோம் என்ற அச்சத்தில் அதில் இருந்தவர்களில் ஏதாவது செய்து கப்பலில் இருந்து தாம் தப்பி வெளியேறும் வகையில் ஒரு நாசவேலை நிலை உருவாகி இருக்கக்கூடும். இந்த கலம் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்திய படையணியினரால் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஐயங்கள் எழுந்திருக்கிறது. ஆனால் உறுதிப்பாடுகள் இல்லை. இந்த கப்பல் தாக்கப்பட்டதா என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சியின் வினா எழுப்பினாலும் அரசாங்கத்திடம் பதில் இருக்காது. மாறாக இந்த கப்பல் தமது கடற்பரப்புக்கு கொஞ்சம் வெளியே மூழ்கியதாக அது சொல்லியது. இந்த செய்தியை எழுதும் நேரத்தில் மூழ்கி வரும் இந்த கப்பலில் இருந்து 35 ஈரானிய கடற்படையினர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மீட்கப்பட்டு தென்பகுதி காலியின் கராப்பட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தாம் ஈரானிய கடற்படையினரை மீட்டமை குறித்து அமெரிக்கா சீற்றம் அடையக்கூடாது என்பதற்காக இது ஒரு மனிதாபிமான நடவடிக்கை என ஸ்ரீலங்கா அறிவுறுத்தியுள்ளது. இந்த கப்பலில் 180 ஈரானிய கடற்படையினர் இருந்த நிலையில் இதுவரை 35 பேரே மீட்கப்பட்டுள்ளதால் மிகுதி பேருக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. ஆக மொத்தம் மலைசிகரத்தின் நினைவாக பெயரிடப்பட்டு 2021 களமிறக்கப்பட்ட இந்த டிஸ்ட்ரோயர் ரக அதாவது நாசகாரி கப்பல் தரையிலிருந்து வானுக்கு பாயும் ஏவுகணைகள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் எல்லாவற்றையும் கொண்டிருந்தாலும் இன்று இலங்கைக்கு அப்பால் இது கடற்சமாதியாகியுள்ளது. கடலில் ஆபத்தில் இருக்கும் எவருக்கும் அவர்களின் தேசியத்தை பாராது மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டியது இலங்கையின் கடமையாகும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவரால் முன்வைக்கப்பட்ட நிலையியல் கட்டளையின் கீழான கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை இலங்கை கடல் எல்லைக்கு அப்பால் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டெனா என்ற கப்பல் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல் கிடைத்தது. அதிகாலை 5-8 மணியளவில் கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு இந்த அவசர செய்தி கிடைத்தது. இதனை அடுத்து உடனடியாக செயல்பட்ட இலங்கை கடற்படை காலை 6 மணி மற்றும் 7 மணியளவில் மீட்பு படகுகளை அனுப்பி வைத்தது. விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து நடத்திய இந்த சிறப்பான நடவடிக்கையின் மூலம் கடும் ஆபத்தில் இருந்த சுமார் 30 பேர் மீட்கப்பட்டனர். இந்த கப்பலில் சுமார் 180 பேர் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சைக்காக தற்போது கராப்பட்டிய போதான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1979ஆம் ஆண்டின் சர்வதேச கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு உடன்படிக்கையில் இலங்கை கையெழுத்திட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையின்படி கடலில் ஆபத்தில் இருக்கும் எவருக்கும் அவர்களின் தேசியத்தை பாராது மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டியது இலங்கையின் கடமையாகும் என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தியது. அதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் மோதல் நிலைமைகள் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இந்த பதட்டம் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கும் கடுமையான அச்சுறுத்தலாக அமையும் என இலங்கை கருதுகிறது. நிலைமையை தணிக்க அனைத்து தரப்பினரும் மிகுந்த நிதானத்துடன் செயல்பட வேண்டும். மோதல்களை குறைக்க உடனடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பாரிய மனிதாபிமான மற்றும் பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்கும் பொருட்டு ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இப்பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே இலங்கையின் நிலைப்பாடாகும். இது தொடர்பாக ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தலைவருடனும் ஏனைய நாடுகளின் தலைவர்களோடும் கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே இடம்பெற்று வரும் போர் காரணமாக எண்ணெய் விலைகள் சுமார் 3% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தைக்கான அறிகுறிகள் தென்படும் வரை கச்சா எண்ணெய் சந்தை சிவப்பு மண்டலத்திலேயே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் உலக பொருளாதாரத்தின் உயர்நாடியான எண்ணெய் சந்தையில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதல் மத்திய கிழக்கில் எண்ணெய் விநியோகத்தை பாதித்துள்ள நிலையில் பிரெண்ட் மசகு எண்ணெய் பீப்பாய்க்கு $84.07 WTI மசகு எண்ணெய் பீப்பாய்க்கு $76.8 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கில் எரிசக்தி இலக்குகள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் எண்ணெய் உற்பத்தியை பாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உள்நாட்டு போர் பதற்றம் மற்றும் ஏற்றுமதி சிக்கல்களால் ஈராக் தனது எண்ணெய் உற்பத்தியை குறைத்துள்ளது. எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சேமிப்பு முனையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதால் உற்பத்தியை நேரடியாக பாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% அளவு கடந்து செல்லும் ஹோர்முஸ் நீரிணையும் குறித்த மோதலால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹோர்முஸ் வழியாக எண்ணெய் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல அமெரிக்கா கடற்படை உதவக்கூடும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தைக்கான அறிகுறிகள் தென்படும் வரை மசகு எண்ணெய் சந்தை சிவப்பு மண்டலத்திலேயே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அமெரிக்காவின் எண்ணெய் சேமிப்பு கடந்த வாரம் 5.6 மில்லியன் பீப்பாய்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் மாற்று நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் சூழலால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மற்றும் அவற்றை நிர்வகிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது அனைத்து துறைகளிலும் ஏற்படும் மாற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து சவால்களை ஒன்றிணைத்து வெற்றி கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக இருப்பினும் உலக சந்தையில் ஏற்படக்கூடிய விலை ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு எதிர்கால தேவைக்கான கையிருப்புகளை சீராக பேணுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தினார். எரிவாயு சேமிப்புக்கான களஞ்சிய வசதிகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய குறுகிய கால மூலோபாயங்களை பின்பற்றுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சோயஸ் கால்வாய் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து தடைகளால் கொழும்பு துறைமுகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பது குறித்தும் ஜனாதிபதி ஆராய்ந்துள்ளார். இலங்கையுடன் நீண்ட காலமாக இணைந்து பணியாற்றும் கப்பல் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாட்டில் தற்போது போதியளவு உணவு கையிருப்புள்ளதாக வர்த்தக அமைச்சின் செயலாளர் இதன்போது உறுதிப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் போர் சூழலால் பணவீக்கம் அதிகரித்து சாதாரண மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கு வழியாக இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை உறுதிப்படுத்த விமான போக்குவரத்து துறையில் எடுக்க வேண்டிய மாற்று நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தற்போது இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலீட்டு துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக தரவு மையங்கள் போன்ற நவீன தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்க்க விசேட சலுகை பொதியொன்றை தயாரிக்குமாறு எண்ணியல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய தலைமையிலான குழுவிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களினால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் இலங்கையில் எரிபொருள் இறக்குமதிக்கு அது நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணை ஈரான் மூடியுள்ளது. இதனால் உலகளாவிய ரீதியில் எரிபொருட்களின் விலை அதிகரித்து வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹோர்முஸ் நீரிணை பயன்படுத்துவதில்லை எனவும் ஹோர்முஸ் நீரிணைக்கு மாற்றாக இலங்கை தற்போது ஆபிரிக்க நன்னம்பிக்கை முனை ஊடாக செல்லும் கடல்வழி தடங்களையே எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாது என கூறியுள்ளார். ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டு வரப்படுவதால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினுடனான வர்த்தக உறவுகளை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அதற்கு பதிலளித்துள்ளார்.
ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஸ்பெயினின் ரோட்டா மற்றும் மொரோன் விமானப்படை தளங்களை பயன்படுத்த அந்த நாட்டு அரசாங்கம் அனுமதி மறுத்துள்ளது. இது சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு எதிரானது என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இதனால் ஸ்பெயினுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2003ஆம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்காவின் படையெடுப்பு அதன் இலக்குகளை அடையவில்லை என்றும் பாதுகாப்பின்மையை உருவாக்கி பலரின் வாழ்க்கையை மோசமாக்கியது என்றும் ஸ்பெயின் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த கால தவறுகள் மீண்டும் நிகழக்கூடாது என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் மில்லியன் கணக்கான சாதாரண மக்களுக்கு இதேபோன்ற பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக சான்சஸ் கூறுகிறார். ஈரானின் உச்சத்தலைவர் அமெரிக்கா இஸ்ரேலின் போரினால் பலியாகியுள்ள நிலையில் அவருடைய பொறுப்புக்கு அவருடைய மகன் முஜ்தபா காமேனி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஈரான் உயர் தலைவர் பதவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர் எங்கு பதுங்கியிருந்தாலும் படுகொலை செய்வது உறுதி என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரான் உயர்தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் புதிய உயர்தலைவரை தெரிவு செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அலி கமேனியின் பொறுப்புக்கு அவருடைய இரண்டாவது மகன் முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முஜ்தபா கமேனி இராணுவ படையான புரட்சிகர காவல் படையுடன் மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் உயர் தலைவர் பதவிக்கு யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் எங்கு பதுங்கியிருந்தாலும் படுகொலை செய்வது உறுதி என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்காக நாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து முழு பலத்துடன் செயற்படுவோம் என ஈரான் ஆட்சி மீளக்கட்டமைப்பதற்கான வாய்ப்புகளை நசுக்குவோம் எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானிய மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை அமைக்கும் சூழலை உருவாக்குவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்தவை என்பதை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது சமர்ப்பித்துள்ள அறிக்கையின் மூலம் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் இன்று நாடாளுமன்றில் விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றிய போது கூறியுள்ளார். ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நிலக்கரி ஆகியவற்றை ஒப்பிட்டு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி தென்னாப்பிரிக்க நிலக்கரி தரம் குறைந்தவை என்பது தெளிவாகிறது. 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலையில் இந்த நிலக்கரியை பயன்படுத்தி முழுமையான உற்பத்தி திறனை எட்ட முடியாமல் போயுள்ளது. ரஷ்ய நிலக்கரியை விட தென்னாப்பிரிக்க நிலக்கரி எரியும் விகிதம் அதிகமாக உள்ளது. மின் உற்பத்தி நிலையத்தின் செயல்திறன் தரவுகளின்படி எதிர்பார்க்கப்படும் 5900 முதல் 6200 வரையான மட்டத்தை எட்ட இந்த நிலக்கரி தவறியுள்ளது. லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் அறிக்கைகளே மிகவும் துல்லியமானவை. அமைச்சோ அல்லது மின்சார சபையோ இந்த தரவுகளை ஏற்க மறுத்தாலும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இவற்றை ஏற்றுக்கொண்டு தென்னாப்பிரிக்க நிலக்கரி தரம் குறைந்தவை என முறைப்படி அறிவித்துள்ளது. இந்த தரம் குறைந்த 9 கப்பல் நிலக்கரி காரணமாக நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் 8497 மில்லியன் ரூபாவாகும் என ஆணைக்குழுவின் அறிக்கை கூறுகிறது. மேலும் அதிக சாம்பல் உள்ளடக்கம் மற்றும் நீராவி வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக மின் உற்பத்தி நிலையத்தின் உபகரணங்கள் அதிகளவில் தேய்மானம் அடைவதற்கும் கொதிகலன்கள் சேதமடைவதற்கும் வாய்ப்புள்ளது. தற்போது அரசாங்கம் அவசரமாக 5 நிலக்கரி ஏற்றிய கப்பல்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்திருப்பது ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட நிலக்கரியின் தரமின்மையை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாகும். இந்த ஊழல் மற்றும் நஷ்டம் குறித்து நாட்டு மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். இலங்கையில் ஒரே பாலினத்தவர்கள் சமூகத்தை நோக்கமாக கொண்ட சுற்றுலா மேம்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்காதிருக்க ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் விபத்துக்குள்ளான ஈரான் போர்க்கப்பல், 100க்கும் மேற்பட்டோர் மாயம். காலி வைத்தியசாலையில் ஈரானிய கடற்படையினருக்கு சிகிச்சை, ஒருவரின் நிலை கவலைக்கிடம். ஈரானிய கடற்படையினருக்கு மனிதாபிமான ரீதியில் உதவி, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. மத்திய கிழக்கு போர் தொடர்பில் அனுர விசேட கூட்டம், எரிபொருள் கொள்வனவு குறித்து ஆராய்வு. நிலக்கரி விவகாரம் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தெரிவிப்பு. போர் வேண்டாம், ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தொடர்பில் ஸ்பெயின் விசனம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.